அன்பான டிசோ நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு எப்படி ஒரு பாசம் மலரோ அதே மாதிரி ரஜினிகாந்துக்கு ஒரு முள்ளு மலரும். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம திரும்பி பார்க்கிற நிகழ்ச்சியில பார்க்க போற படம் ரஜினிகாந்த் நடிச்ச முள்ளும் மலரும், ஒரு அற்புத காவியத்தை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். கதை சுருக்கத்துக்கு போயிடலாம். ஒரு மலை கிராமத்துல ரோப்கார் ஆப்ரேட்டரா ரஜினிகாந்த் நடிச்சிருக்காங்க. அவருக்கு ஒரு அன்பான தங்கச்சி தான் சோபா. இதுல மங்கா அப்படிங்கிற கேரக்டர்ல வர படாபட் ஜெயலட்சுமி வந்து அந்த கிராமத்துக்கு அவங்க அம்மாவோட வர்றாங்க வேலை தேடி. அவங்களுக்கும் வந்து சோபா வந்து அடைக்கலம் கொடுத்து அவங்க வீட்டு பக்கத்திலேயே வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில ரஜினி ஆபீஸ்க்கு ஒரு என்ஜினியர் வர்றாரு. அவர் தான் சரத்பாபு. ஆரம்பத்துல இருந்தே இவருக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு வரனால அது ஒரு வெறுப்பாவே மாறுது. இவங்க எப்பவுமே மோதிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கிடையில ஒரு இன்சிடென்ட்னால ரஜினிக்கு கை போயிடுது. அப்ப இவர் வேலையை விட்டு எடுத்துடுறாங்க. வேலையை விட்டு எடுத்த உடனே இவர் வந்து இனி வேலை இல்லை, என்ன பண்றேன்னு நினைச்சும் போது சோபா என்ன நினைக்கிறாங்கன்னா, படாபட் ஜெயலட்சுமி அதாவது மங்கம்மா அவங்கள வந்து அண்ணனை கல்யாணம் வச்சுட்டு அவங்க பாதுகாப்பா இருப்பாங்கன்னு நினைச்சு பேசி கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இந்த சூழ்நிலையில அந்த என்ஜினியரும் வந்து சோபாவை வந்து விரும்புறேன்னு சொல்றாரு. அண்ணங்கிட்ட பேசுங்கன்னு சொல்றாரு. அண்ணங்கிட்ட வந்து பேசும்போது ரஜினி வந்து அந்த முன்விரோதம் காரணமா அதை மறுக்கிறாரு, ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்போ அந்த சோபா வள்ளியினுடைய நிலைமை என்ன, ரஜினியினுடைய நிலைமை என்ன, இதுதான் வந்து இந்த படத்தோட கதை. சார், இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். முதல்ல வந்து கதாநாயகன் ரஜினிகாந்த். இவர் வந்து காளி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பார். ஒரு கோபக்கார இளைஞனா, ரொம்ப போராட்ட குணம் மிக்க ஒரு இளைஞனா அருமையா நடிச்சிருப்பாரு. அப்புறம் வந்து அவங்களுக்கு தங்கையா சோபா நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையான ஒரு வெகுளி பெண்ணா அன்பை வந்து வெளிப்படுத்துவாங்க அண்ணன் கிட்ட. மூன்றாவதாக படாபட் ஜெயலட்சுமி. இவங்க கேரக்டர் எப்படி காமிப்பாங்கன்னா, இவங்க வந்து ஒரு சாப்பாடு பிரியை அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர்ல காமிப்பாங்க. சரத்பாபு அவர் வந்து நம்ம காளிக்கு உயர் அதிகாரியா வர்ற ஒரு இன்ஜினியர். அவருடைய கேரக்டர் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அதுல. அவர் வந்து வேலையில் ரொம்ப நேர்மையா இருக்கனால அவருக்கு ரஜினி லா பாயிண்ட்னு ஒரு பேரே வச்சிருப்பாரு. கரெக்ட். அப்புறம் இந்த படத்துக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் வெண்ணிராடை மூர்த்தி. அவர் வந்து ஒரு குணச்சித்திர நடிகராகவும் வருவாரு, காமெடியாகவும் வருவாரு. இந்த படத்துக்கு அவர் வந்து ஒரு முதுகெலும்பு மாதிரி. அவர் தான் திருப்பு முனையை ஏற்படுத்துற ஒரு கதாபாத்திரம். அப்புறம் அவருக்கு துணையா இப்ப ரஜினிகாந்த் கூடயே வேலை செய்யற மாதிரி ஒரு சாமி கண்ணன் ஒரு கேரக்டர். இவங்கெல்லாம் வந்து இந்த படத்துக்கு உயிர் கொடுத்து நடிச்சாங்கன்னு சொல்ல முடியாது, அந்த படத்தோட அப்படியே ஒன்றி வாழ்ந்திருக்காங்க அவங்க. அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எடிட்டிங் டி வாசு, ஒளிப்பதிவு பிரபல ஒளிப்பதிவாளர் பாலு மகேந்திரா. இந்த படத்தினுடைய கதை வந்து உமாச்சந்திரன் அவங்களுடைய நாவலை தழுவி தான் இந்த படம் எடுக்கப்பட்டது. திரைக்கதை இயக்கம் மகேந்திரன் சாருக்கு இதுதான் முதல் படம். மகேந்திரன் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான் சினிமா இண்டஸ்ட்ரியில வந்தார். அவர் வந்து நிறைய ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அப்பவே அவரை கூப்பிட்டு பொன்னியின் செல்வன் கதையை இவருக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண சொன்னாரா. அதை எழுதிட்டு இருந்திருக்காரு. ஆனா இவர் என்ன காரணத்தினாலும் இவரும் முடிக்கல, அவரும் அதை கேட்கல, அப்படியே விட்டாரா. மகேந்திரன் வந்து 25 படத்துக்கு கதை எழுதியிருக்காரு. அதே மாதிரி 12 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்கிரீன் பிளே வந்து 14 படத்துக்கு பண்ணியிருக்காரு. டயலாக் வந்து 27 படத்துக்கு எழுதியிருக்காரு பொன்னியின் செல்வனோட சேர்த்து. அது படம் வெளியே வரல. அதாவது மகேந்திரன் அவருடைய உண்மையான பேர் என்னன்னா அலெக்சாண்டர். அவர் படத்துக்காக வந்து மகேந்திரன் மாற்றிட்டாரு. இந்த படம் வந்து உமாச்சந்திரன் அவர்கள் எழுதின முள்ளும் மலரும்ன்ற நாவலை தழுவிதான் எடுக்கப்பட்ட படம். இந்த நாவலை வந்து மகேந்திரன் சார் படிச்சுட்டே இருந்தாராம். பாதிக்கு மேல படிக்கும்போது கிளைமேக்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. அந்த நாவலுடைய ஒரு பார்ட் தான் இந்த படம். அதை எடுத்து ஒரு சினிமாவுக்கு மாதிரி டெவலப் பண்ணியிருக்காரு. அவங்க கிட்ட முறைப்படி காப்பி ரைட் எல்லாம் வாங்கிட்டு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய தலைப்பே வந்து ஒரு கவிதை மாதிரி தான். முள்ளும் மலரும், முள்ளும் இருக்கு மலரும் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். முள்ளும் மலரும் அப்படின்னா முள்ளும் ஒரு நாள் மலரும் அப்படின்றது கூட எடுத்துக்கலாம். சார், இந்த படம் வந்து 3 லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணிருக்காங்க. மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி. ஆமா, நல்ல சூப்பர் ஹிட் கொடுத்திருக்க படம் தான் இது. இந்தியில ரீமேக் பண்ணிருக்காங்கல்ல, அந்த படத்தினுடைய பேர் வந்து பியாரி பெஹன். இதுல வந்து நடித்தவர் வந்து மிதுன் சக்கரவர்த்தி. இந்த படத்துல நடிச்சதுனால அவருக்கு வந்து அவரும் அங்க வந்து பிரபலம் ஆயிட்டாரு. அவர் வந்து ஜூனியர் அமிதாப் பச்சன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவரை. சார், இந்த படத்தை வந்து அனிதா பிலிம்ஸ் தயாரிச்சிருக்காங்க. அதனுடைய ப்ரொடியூசர் வந்து 2 பேரு, அதாவது வேணு செட்டியார் ஒருத்தர், மோகன் ஒருத்தர். இந்த வேணு செட்டியார் பின்னால் நல்ல நிறைய படங்கள் ஆர்சி சக்தியினுடைய சிறை எல்லாம் இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இப்ப நீ வேணு செட்டியார்னு சொன்னீங்கல்ல, அதை பத்தி படிச்சேன் விமர்சனத்துக்கு. இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி மகேந்திரன் சார் வந்து மிகச்சிறந்த திரைக்கதை வசனகர்த்தா. அவர் இப்ப தங்கப்பதக்கம், ஆடுபுலி ஆட்டம் எல்லாம் அவருடைய வசனத்துல வந்தது. அவர் வந்து இந்த இயக்குனர் மகேந்திரன் இந்த படத்துக்கு புக் பண்ணதுக்கு ஒரே
ரீசன் வந்து அவர் நல்லா வசனம் எழுதுவாரு, அதுதான். ஆனா இந்த படத்தை ஷூட்டிங் டைம்ல வரும்போது வசனமே இல்லையா, எல்லாமே விஷுவலா இருக்கான். என்னப்பா இது வசனமே இல்லையா, ஒண்ணுமே இல்லையா, எப்படிப்பா அப்படின்னு சொல்லும்போது இவங்க தயாரிப்பாளர்களுக்கும் மகேந்திரன் சாருக்கும் மிகப்பெரிய ஒரு கருத்து மோதல்லாம் நடந்திருக்காங்க. இவருக்காகவே வந்து சில காட்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தினாங்களா. அதாவது ஒரு சினிமான்றது வந்து ஒரு விஷுவல் மீடியா, அது வந்து காட்சிப்படுத்தணும், அது வசனமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்டயே அவர் வந்து வாக்குவாதம் பண்ணவர். அதை வந்து முதல் படத்திலேயே நிரூபிச்சார். அதை வந்து நிரூபிச்சது மட்டும் இல்லாம வெற்றி பெற்றார். அது வெற்றி பெற்றதுனால வேணு செட்டியார் வந்து ஃபர்ஸ்ட் 1 வீக் கொஞ்சம் போராட்டமா தான் ஓடிச்சான். அப்புறம் படம் வெற்றி பெற்ற உடனே அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாராம். மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்ல, ஒரு பிளாங்க் செக் எடுத்து கொடுத்தாராம். அதான் அவர் வந்து செக் எடுத்து உனக்கு எவ்வளவு வேணுமோ ஃபில்அப் பண்ணி நீ எடுத்துக்கப்பானாராம். ஏன்னா இவர் முதல்ல அப்போஸ் பண்ணாரு இந்த ஸ்கிரீன் டயலாக் இல்லைன்னு சொல்லிட்டு. கடைசியில் அது வெற்றி பெற்ற உடனே நான் நினைச்சது தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். ப்ரொடியூசர் அப்படி சொல்றதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும்ல. உண்மைதான். சினிமாவுக்கு உயிரோட்டம், அந்த காட்சிக்கு உயிரோட்டம் கொடுக்கறது பேக்ரவுண்ட் மியூசிக். அதுக்கு ஒரே ஒரு காட்சி வந்து எடுத்துக்காட்டா நம்ம சொல்லலாம். ரஜினிகாந்த் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ ஆக்சிடென்ட் ஆகி ஊருக்குள்ள என்டர் ஆகுறாங்க. சரத்பாபு வேன் ஓட்டிட்டு வருவாரு, பக்கத்துல ரஜினி இருப்பாரு. லாங் ஷாட்ல காமிப்பாங்க, ரஜினி ஜீப் அப்படியே வந்துட்டே இருக்கும். இதை பார்த்துட்டு தங்கச்சி சோபா வந்து ஓடி வருவாங்க. அந்த ஜீப் வரும்போது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும். சோபா வந்து ரஜினியை பார்த்துட்டு ஓடி வரும்போது ஒரு சவுண்ட் வரும். அப்ப 2 பேரும் ஒரு மிட் ஷாட்ல வந்து 2 பேரும் சந்திக்கும் போது தங்கச்சி வந்து அண்ணனுடைய தோலை வந்து தொடுவாங்க. தோலை தொட்டு முதுவை தொட்டு அப்படி கட்டி அணைக்கும் போது அவன் கை இல்லாத இருக்கும். அப்ப வந்து எந்த டைலாக்குமே இல்லை. அவ வந்து பார்வையிலே பார்ப்பா, கண்ணீர் விட்டு அழுவா. ரஜினி வந்து ஒரே சொல்றது, ஒண்ணும் இல்லம்மா அழாதம்மா, ஒண்ணும் இல்லம்மா, இதுதான் டைலாக். திரைமொழி அப்படின்றதுக்கான உதாரணமே அந்த காட்சி தான். ரெண்டாவது, ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு உதாரணமே அந்த காட்சி தான். அதே மாதிரி சார் இந்த விஷுவல் ஒளிப்பதிவு பாலு மகேந்திரா கேமரான்றது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஒளிப்பதிவாளர். அவர் இந்த செந்தாளம் கோயில் அந்த பாட்டு அவங்க எல்லாம் ஜீப்ல உட்காந்துட்டு வருவாங்க, இவர் பாட்டு பாடிட்டு வருவாரு. அவருடைய ஒவ்வொரு வரிகளுக்கும் சோபாவுடைய ரியாக்ஷனை காட்டிட்டு வருவாரு. அந்த பேக்ரவுண்ட் அவ்வளவு அற்புதமா இருக்கும். அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள், ஜரிகை நெளியும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறாள் அப்படின்னு சொல்லும் போது அதுல 2 டபுள் மீனிங் இருக்கும். அதுல அவளை பத்தியும் சொல்லுவாரு, அந்த நேச்சரை பத்தியும் சொல்லுவாரு. அது இயற்கையை பெண்ணோட ஒப்பிட்டு வர்ணிக்கிறது. அதாவது ஒப்பிட்டுன்றதோட இந்த 2யுமே வந்து அவர் வந்து அதாவது அவளையும் வர்ணிப்பாரு, அந்த இயற்கை காட்சி. ஆனா பாக்குறவங்க என்ன இயற்கை காட்சியை வர்ணிக்கிறான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவளையும் அப்ப அந்த சோபாவுடைய ரியாக்ஷன் வந்து ரொம்ப அற்புதமா இருக்காது. அதாவது ஒளிப்பதிவாளர் எந்த இடத்துல எப்படி பண்ணணும்ன்றது பால்மேந்தர் ரொம்ப கரெக்டா பண்ணியிருப்பாரு. அந்த செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, பூவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம். இந்த பாட்டு நம்ம கேட்கும் போதே ஒரு தாலாட்டு மாதிரி வரும். அந்த மியூசிக் வந்து ஒரு தாலாட்டு மாதிரியே இருக்கும். அதை வந்து இயற்கையை பெண்ணோடு ஒப்பிட்டு வர்ணிக்கிறது மட்டும் இல்ல, சமூகத்தினுடைய செயல்பாட்டையும் அதுல நடுவுல ஊடால அப்படி சொல்லுவார். பள்ளம் சிலர் உள்ளம் ஏன் படைத்தான் ஆண்டவன், பட்டம் தர தேடுகிறேன் எங்கே அந்த நாயகன். ஏமா இந்த சமூகத்துல இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்க, ஏன் கடவுளை இந்த மாதிரி படிச்சுட்ட, உனக்கு வந்து நான் ஒரு பட்டம் தர போறேன் எங்க நீ அப்படின்னு கடவுளையே பார்த்து கேட்கிற மாதிரி. இது வந்து கற்பனையினுடைய உச்சம். அதனாலதான் கண்ணதாசனை இன்றைய கவிஞர்கள் கூட அவரை வந்து விரும்புறாங்க, நேசிக்கிறாங்க, புகழ்றாங்கன்னா அதனுடைய வார்த்தையினுடைய ஜாலம் கற்பனையின் உச்சம். இதே மாதிரி மொத்தம் 4 பாடல்கள் 5 பாடல்கள் வச்சுக்கலாம். டைட்டில்ல இளையராஜா பாடுவாரு, அது ரெகக்னைஸ் ஆகல. பட் இந்த 4 பாடல்களும் வந்து ரொம்ப அற்புதமான பாடல்கள். அதே மாதிரி சார் இந்த படத்துல வந்து பாலு மகேந்திரா வந்து மகேந்திரனுக்கு முன்னாடியே வந்து டைரக்டர் ஆனவர். அவருடைய கைட்லைன் நிறைய இருந்தது பாலு மகேந்திராவுக்கு. அதாவது விஷுவல்லையும் சரி, ஒளிப்பதிவுலையும் சரி, டைரக்ஷன்லையும் சரி, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாத்துலயுமே இவர் வந்து இன்வால்வ் ஆகி தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபுல் கோஆபரேட் பண்ணியிருக்காரு பாலு மகேந்திரன் சார். இந்த படத்துல வெந்நீர் ஆடை மூர்த்தி நடிச்சிருப்பாரு. அவர் வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் கேரக்டரா இருந்தாலும், பர்சனல் எப்படி இருந்தாலும் அவர் யாருக்கும் துரோகம் பண்ணணும்னு நினைக்கல. ரஜினியோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்கவே இல்லை. அதாவது முதல்ல ஒரு 10,000 ரூபாய் அவர் பணம் கொடுப்பாரு. அந்த பணத்துக்காக தான் தங்கச்சியே நீ இவ்வளவு எல்லாம் உதவி பண்றேன், என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தரேன்னு இவரு வாக்கு கொடுத்துருவாரு. அப்போ அவர் வந்து இருந்தாலும் யோசனை பண்ணிக்கன்னு தான் சொல்லுவாரு. அதனால அவர் வந்து எல்லாரும் வந்து திட்டுறது வந்து அந்த கேரக்டர் கொஞ்சம் நமக்கே ஒரு சங்கடமா இருக்கும். அதுல வந்து அந்த ஒரு பெண் சொல்லுவாங்கல்ல, ஏன் காளி மேல அவ்வளவு பாசம், அவருக்கு ஏன் பணம் கொடுத்து உதவுறேன்னு சொல்லும்போது இவர் திருப்பி கேட்பாரு, இவ்வளவு துரோகம் பண்றிய, புருஷனுக்கு துரோகம் பண்ற, உனக்கே நான் இவ்வளவு உதவி பண்ணும்போது ஒரு நல்ல நாளைக்கு நான் ஏன் உதவி செய்யாம இருப்பேனா அப்படின்னு சொல்லும் போது அவர் கேரக்டர் கொஞ்சம் நிமிர்ந்து நிக்கும்.
சாமி கண்ணு ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருப்பாரு. ம். ஒரு ரியல் வயசான ஒருத்தர் ஒரு இளமையான பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா எவ்வளவு கஷ்டப்படணும், வாழ்க்கையில் என்ன போராட்டங்களை சந்திக்கணுங்கிறத ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருப்பாரு சார். ம். இந்த படமும் 100 நாள் ஒன்று வெற்றி படம் தான். ம். இதுக்கு வந்து பெஸ்ட் ஆக்டர்னு ரஜினிக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ம். அப்புறம் வந்து இந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து பெஸ்ட் ஃபிலிம் அதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபேர்ல வந்து திரையிடப்பட்டுதான். ஓ. திரையிடப்படும் போது வந்து அதுக்கு சப்டைட்டில்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்களாம். ம். அது அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காலத்துல சப்டைட்டில் சரியா போட முடியலன்னு ஒன்று அப்படியே போட்டாங்களாம். ம். ஒன்றும் மகேந்திரன் சாருக்கு வந்து இந்த படம் சப்டைட்டில் எல்லாம் நிறைய பேருக்கு புரியுமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துதான். ஆனா படத்தை போட்டுட்டாங்களாம். படத்தை போட்டவொடனே கிளைமேக்ஸ் முடிஞ்சவொடனே எல்லாருமே எழுந்துச்சு நின்று கை தட்டினாங்க. ஸோ ஒரு நல்ல படத்துக்கு மொழி ஒரு மொழி வந்து ஒரு தடையே இல்லை அப்படின்றத வந்து நிரூபித்த ஒரு படம் முள்ளும் மலரும். ரெண்டாவது, இப்ப இருக்கிற திரைப்பட கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து திரைப்படத்தை பாடமா எடுத்துக்கிறதுக்கு ஒரு சிறந்த படமா முள்ளும் மலரும் தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அருமையான கதை, திரைக்கதை, பின்னணி இசை, அருமையான பாடல், ஒளிப்பதிவு, இயக்கம் எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமையான கலவை முள்ளும் மலரும். இந்த படத்தை இன்றைய இளைஞர்கள் பார்க்கணும். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து நீங்க சூப்பர் ஸ்டாரா பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஒரு கை இல்லாதவரா மூர்க்கத்தனமான ஒரு இளைஞனா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முள்ளும் மலரும் படத்தை கண்டிப்பா பார்க்கணும். புதிய அனுபவமே உங்களுக்கு கிடைக்கும். அதுல நேர்களே, இந்த வாரம் நாம பரிந்துரைக்கு எடுத்துக்கிட்ட முள்ளு மலரும் படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இது பிரைம்ல இருக்கு. இந்த படத்தை முழுசா பார்க்கணும்னா நீங்க அந்த போய் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சதோ அதை கமெண்ட்ல கொடுங்க. அதே சமயத்துல நம்ம டிசோ சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.